ஆனால் கவிஞர் தமிழ் வழி பாடினான். தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன், தனி முறையில் நான் உனது புதிய சொத்து, அமிதான கவிதை போல அழிக்க வந்தேன், அவ்வழியே உணதிருத்த ஓடி வந்தேன், இமைதிருந்து பார் விழிகளை அகலமாக்கு, என் கவிதை பிரகடன உலகம் எங்கும் திமு திமுன்னு எழுகின்ற புரட்சி காட்டும், சிந்தனைக்கு விருந்தாகும் உண்ணவாணி. வயிற்றுக்கு தானே உணவு, என்ன சிந்தனைக்கு உணவு என்று சிந்திக்கும் போது தான் தெரிகிறது. மனிதனே நீ சிந்தனையில் கவனம் செலுத்து, சிந்தனை தான் சொல்லாக மாறுகிறது. மனிதனே நீ சொல்லில் கவனம் செலுத்து, சொல் தான் செயலாக மாறுகிறது. மனிதனே நீ செயலில் கவனம் செலுத்து, உனது செயல்தான் பழக்கமாக மாறுகிறது. மனிதனே நீ பழக்கத்தில் கவனம் செலுத்து, உனது பழக்கம்தான் வழக்கமாக மாறுகிறது. மனிதனே நீ வழக்கத்தில் கவனம் செலுத்து, உனது வழக்கம்தான் வாடிக்கையாக மாறுகிறது. மனிதனே நீ வாடிக்கையில் கவனம் செலுத்து, வாடிக்கை தான் வாழ்க்கையாகிறது. மனிதா நீ வாழ்க்கையில் கவனம் செலுத்து, அந்த வாழ்க்கை தான் பண்பாடாக ஆகிறது. ஆக எந்த ஒரு பண்பாட்டிற்கும் ஒரு மனிதனுடைய சிந்தை தான் அடிப்படையாக இருக்கிறது என்பதனால தான் கவிஞர் தமிழ் சொன்னான், என்னுடைய விருந்து சிந்தைக்கு விருந்து என்று சொன்னார். ஆகவே அந்த நிலையில இன்னொரு கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் ஆண்டவர் சான்றோர்களை அழைக்கிறேன். கத்தி முனைதனிலே பயங்காட்டும் உலகினிலே சத்திய பேரிகையை நான் தட்டி முழக்கிடுவேன், ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முழக்கிடுவேன், தமிழ் சாதி விழித்திடுவேன். பாரதிக்கு பிறகு தமிழ்ச்சாதி என்கிற ஒரு சொல்லை போட்டவன் அவன் தான். என்ன தமிழ்ச்சாதி தான் அவனுக்கு பிடிக்கும், மற்ற சாதி தான் பிடிக்கணும் பிடிக்காதா என்ற ஒரு சிந்தையை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன் தமிழ் வழி தமிழ்ச்சாதி என்று சொன்னான் என்று சொன்னால், ஆக உலகத்தில் அனைத்து நாடுகளும் அவனுடைய வாழ்க்கைக்கு இலக்கியத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது தமிழன் ஒருவன் தான் மொழிக்கு இலக்கணத்தை கொடுத்தான். தொல்காப்பியம் தமிழன் ஒருவன் தான் மொழிக்கு இலக்கணத்தை கொடுத்தான். அவர்களும் வாழ்க்கைக்கு இலக்கணத்தை வழிவகைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த உலகத்தில் தமிழன் முன்னேறினால், தமிழன் வளர்ச்சி பெற்றால், தமிழன் நல்ல நிலையை அடைந்தால் இந்த உலகம் நல்ல நிலையை அடைந்தது என்று அர்த்தம். ஆகவே தமிழ்ச்சாதி முன்னேறினால் அனைத்து சாதிகளும் முன்னேறும் என்பதுதான் தமிழ் மொழியின் கருத்தாக இருக்கிறது. சண்முகசுந்தர ஐயா அவர்கள் தமிழ் மொழிக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் பாவலர் அவர். சச்சிதானந்தம் இல்லை ஐயா, ஒரு வார்த்தை சொல்லிடுற. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு இருக்கை அமைப்பதற்கு 5 லட்சம் அங்கே அன்பளிப்பாக அவர்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்ற போது சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய மாத சம்பளத்தை 1 லட்சம் ரூபாய் அந்த இருக்கைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தவர் என்பதை பதிவு செய்து நான் இந்த நேரத்திலே என் கவிதையை வாசிக்கின்றேன். தவறான செய்திலாம் பரப்பக்கூடாது, உண்மையான செய்தி எனக்கு தெரியும் ஐயா. சரி வாங்க வாங்க. ஆரை பொதுவுடைமை இயக்கத்தின் சிந்தனைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னையா நாயனார் இணையர் சீர்மிகு செங்கேனி அம்மாள் அன்பு மகனாக உன்னத தமிழ் ஒளி நாம் புதுவியில் சாமி பிள்ளை தோட்டத்தின் ரோஜாவா எங்கள் பொது உடைமை இயக்கத்தின் ராஜாவா, ஏய் சாமி பிள்ளை தோட்டத்தின் ரோஜாவா எங்கள் பொது உடைமை இயக்கத்தின் ராஜாவா, தாடி கவிஞர் பெருங்கவி தமிழ் ஒளிதார் நாடி சென்றார் சென்னை மாநகர்தான், சாதி மத சறுக்குகளை உடைத்தார் வறுமையில் வாடினாலும் தமிழ் ஒளி வற்றாத தமிழின் வளமிகு ஊற்றாம், நெருப்பின் குரலாம் பட்டுராசு என்னும் விஜயரங்க நாம் விரும்பிடும் காற்றாம், வீராயி காவியத்தில் தமிழ் ஒளி சாதி வெறி ஆணவ கொலைனை 1647 அன்றே சாடினார். வீராயி காவியத்தில் தமிழ் ஒளி சாதி வெறி ஆணவ கொலையினை 1647 சாடினார். நாட்டுக்கு உடைத்த நம் தலைவர் போராளி எங்கள் நட்டமிழ் நாவலர் ஜீவாவை நாடினார். கண்ணப்பன் கீழிகள் காதல் காவியம், கண்ணப்பன் கீழிகள் காதல் காவியம், காலத்தால் அழியாத தமிழொலியின் ஓவியம், மண்ணும் வாழ்த்தும் மாதவி காவியம், விண்ணும் வாழ்த்தும் வீர்மிகு பாவியம், தமிழ் ஒலிக்கு சில வைப்போம். எங்களுடைய தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்கள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே சில வைத்து விட்டார். 50 லட்சம் இருக்கைக்கு எங்கள் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நேரத்திலே நன்றி தெரிவித்து தமிழ் ஒலிக்கு புதுச்சேரியில் சில வைப்போம். அவர் தமிழான நூல்களை சென்னை தான் நாட்டுடைமையாக்கும். முதல்வர் நம்ம பார்ப்போம். திருமாவளவன் அவர்கள் மூலம் நாட்டுடைமை ஆக்கிடும் 6 மாதத்தில். தமிழ் ஒலி புகழும் தரணையில் பரவட்டும், அமிழ்தான தமிழ் ஒலி 100 ஆண்டு விழாவும்
அவனியில் சிறப்புடன் மலர்ந்தே நிறையட்டும். நன்றி, வணக்கம். தமிழ் ஒளி எனும் தோழன் தனி ஒளி தமிழ்ப்பா வேந்தன் அமிழ்தினும் இனிய பாக்கல் தந்தான், அறிவுக்கு எப்போதும் விருந்து தந்தான். கமழ்ந்திடும் அழகிய பூக்கள் போலே கவிதைகள் நித்தம் பூக்க வைத்தான். இமயத்தை இனிய பாட்டால் தொட்டான், எழில்வானை புகழால் எளிதில் தொட்டான். புரட்சி பாடலாலே புதுமைகள் பல படைத்தான், சுரண்டிடும் கூட்டத்தாரை தீப்பொறி பாட்டால் சுட்டான். உரமூட்டும் கிளர்ச்சி பாட்டால் உயர்த்தினான் இந்த நாட்டை, பாட்டாளி வாழ்வதற்கே பாட்டாலே பாடுபட்டான். தீமைகள் ஒழிந்திடவே தீட்டினான் எழுச்சி பாக்கல். உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன், உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன். மண்குடில் வாழும் ஏழையும் ஒரு மாளிகை வாழ்ந்திடு செல்வனும், அண்ணன் தம்பி என்றிடில் துயர் ஆகிடும் பேதம் பொருந்துமோ என சமதர்மம் பேசிய சான்றோன். ஏழைகள் வாழ்வு ஓங்கவே இயற்றினான் இலக்கியங்கள், கோழைகள் அச்சம் நீங்க கூறினான் வீரப்பாக்கள். ஊழலை ஒழிப்பதற்கு உரைத்தினன் நல்ல செய்யுள், பாழிருள் மடமை ஓட பகலவன் போல வந்தான். புதுமையை பல கோணத்தில் புதுமையாய் புகன்றான் பாட்டில், மதத்தினை சாதி தன்னை மறைந்தோட வழிகள் செய்தான். அன்பினை வளர்த்து நாளும் அறவழியில் நின்ற சான்றோன், நூற்றாண்டு கன்ற கவிஞன் நூல்களிலால் நிறைந்து வாழ்வார். தமிழ்கலையை நமக்களித்த கவிஞனுக்கு சிலையை நாம் அணைப்போம். சீர்மிகு சாலைக்கும் சிறந்த பள்ளிக்கும் சூட்டிடுவோம் அவர் பெயரை, நாட்டிடுவோம் அவர் புகழை. நன்றி, வணக்கம். அருமை அருமை. நாட்டில் நடக்கும் கேட்டை ஒழிக்க நடந்தார் தமிழொலியே, வீட்டில் முடங்கும் வழக்கமில்லை வெடிக்கும் எரிமலையே, காட்டில் பூக்கும் காயா மலர்கள் கண்கள் ஒளித்திடுமே, ஏட்டில் எழுதும் போதே மிக்க ஏக்கமாகிடுமே, ஊரை விட்டு சேரி ஒதுக்கும் ஓலை நரிகளையே, வேரை பிடித்து இழுத்தே அடிக்கும் வலிமை தமிழொலியே, தேரை நடத்தும் உலகில் சிலரே தடுக்கும் கட்டைகளாய், கோரை பல்லில் பார்க்கும் பார்வை கொளுத்தும் தமிழொலியே, எல்லாம் பொதுவே என்று எழுந்து நின்றார், பொல்லாமூடர் புதைத்த விதியாய் பொங்கி எழுகிறார், நில்லா மேகம் நிலைக்கும் மலையாய் நிற்கும் தமிழொலியே, சொல்லும் சொல்லின் வீரப்பெருமை வாழிய தமிழொலியே. நன்றி, வணக்கம். அருமை அருமை. தமிழன் சென்னையா செங்கேனியின் தலைமகன், தமிழன் விஜயரங்கமே தமிழுக்கு ஒளியானவன், புதுவை கண்டெடுத்த புதுமை கவிஞன், ஆதவன் மறைக்காத ஆத்ம கவிஞன், பாரதியை நாணத்தந்தையாக பாவித்து வளர்ந்தவன், பாரதிதாசனின் மாணவராக பரிணாமம் பெற்றே இரங்கப்பாவெழுதி இறுதி கவியாக்கினான். கரங்கள் வலித்தாலும் கவியொளி படைத்தான். உறக்க சிந்தனை, ஓயாத உழைப்பு, வீராயின் குரலால் ஊரிலே சமத்துவம், புரட்சி படைப்பால் புத்தொலி பாய்ச்சியவன், திராவிடத்தை கைப்பிடித்து பொது உடைமை கொள்கையாளன். தொழிலாளியின் தினமே முதன்மை கவியானது, மொழியினொரு பற்று மேகத்தில் ஒளியானது, ஆழி பேரலையாக அவனது கவி ஆடிக்காற்றானது, அழியாத காவியம் அரங்கேறிய தமிழுலகிலே. விதியின் மாயம் வியர்வை குருதியானது, விதியின் வழிகளை வேறறுக்க புறப்பட்டது, விதியோரம் மாந்தருக்கு விதியை வீணையானது, சாதியத்தை தொடர்ந்தெழுந்த சரித்திர நாயகன். சீரற்ற சமுதாயம் தொலைந்திட சீறினான், சிறுமைகள் நொறுங்கிட சிந்தனையை தூண்டினான், வறுமையில் வாடியும் வற்றாத கவி பிடித்தான், கருப்பாடை அகற்றி சகப்பாடைக்கு மாற்றினான். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை தொழிலாளிக்கு தோழராக இருந்த தோள் கெடுக்க வேண்டுமென்றான். உழைப்பாளி வர்க்கம் உலாவரும் மேதினத்தை அழைத்து மகிழ்ந்து ஆனந்தமாக வரவேற்றுவன் தமிழொலியே. தமிழன் உள்ள வரையில் தமிழொலிக்கு என்றும் இறப்பில்லை. வாய்ப்பளித்த நல்ல உலகம். நன்றி, வணக்கம். மக்களின் உரிமைக்காக, சமுதாய சீர்திருத்தத்திற்காக புது உடைமை கருத்துக்களை கவிதை மூலம் புது உடைமை சித்தாந்தத்தை தமிழுக்கு தந்தவர் மகாகவி பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வழித்தோன்றலாக மாக்கவிஞர் தமிழ்மொழியே, உலகத் தொழிலாளர் ஒற்றுமையே, நல்லுணர்வே, அன்பே, அருட்கடலில் ஆழ்ந்திருக்கும் மந்தே முத்தே முழு நிலவே மேதினமே வாராய் என கவி வடித்த பொது உடைமை கவிஞனே,
கத்தி முனிதனிலே பயம் காட்டு உலகிலே சத்திய பேரிகே நான் தட்டி முளைக்கிடுவேன். ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்று நுறுக்கிடவே தாரை முளைக்கிடுவேன் தமிழ் சாதி விடித்திடவே என முழங்கிய 100 ஆண்டு காணும் தமிழ் ஒடியே நீ வாழ்க. வானத்தி விண்மீனும் வைகரை தண்டலும் சந்திரனும் சூரியனும் இந்திரனும் ஈஸ்வரனும் காண கருங்குயிலும் சோலை மலர்களும் 100 விழா காண வரி தந்துள்ளார்கள். புது உங்களிடமே கண்ட தமிழ் ஒடியே உளந்தமிழ் ஓவியமே மனம் வீசும் மலரே குளிதரும் நிலவே தமிழே தமிழ் அமுதே தமிழ் ஒடியே பணியே கனியே பலரச சுவையே தமிழ் ஒளியே பொதுமுடவாதியே கவிஞனே கலைஞனே தமிழ் ஒளியே வாழ்க வாழ்க. பொது உடைமை கவிதந்த புரட்சியாளரே தமிழ் ஒளியே வாழ்க வாழ்க. ஆரூர் புதல்வனே அருந்தமிழ் செல்வனே பட்டுராஜாவே விஜயரங்கனே தமிழ் ஒளியே தேனே திரவியமே திகட்டாத சுயதரும் தமிழையே தமிழே தமிழே தமிழ் ஒளியே மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மலையிறக்கி மேதி நீக்கி நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளர் உரிமைக்காக போராடி தமிழ் ஒளியே ஏழைகளின் குமரலை பற்றி மழை பொழிவது தெரியவில்லை மாளிகை வாசலிலே அது வரும் முன்னர் தெரிந்துவிடும் ஏழையின் குடிசையிலே விண்மீன்கள் மொய்த்தது போல் பொத்தலடா பொத்தல் ஏழையின் குடிசைகளை காவி தீட்ட இந்த காவி தலைவனுக்கு 100ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை இன்றைய தினம் சிறப்பாக கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகிந்த். முப்பெரும் கவிகளில் முதல் கவியாம் புரட்சி கவிஞர் பாரதியாரை ஞான குருவாக ஏற்று பாவேந்தர் பாரதிதாசனின் மாணவனாக வளர்ந்து சத்தமில்லாமல் சமுதாயத்தில் புரட்சி ஒளியை ஏற்படுத்திய தமிழ் ஒளிக்கு 100 விழா, அதுவும் கவியின் கடவுள் என்று கூறக்கூடிய கம்பனின் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற கலையரங்கத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கும் புதுவை அரசுக்கு என் முதற்கண் நன்றியை உரித்தாக்குகிறேன். எனக்கு கொடுத்தது தலைப்பல்ல, தமிழ் ஒளியின் வாழ்க்கை. பொது உடைமைக்கே பொது உடைமை பற்றி கவிபாடவா? வேதியர் ஓதிய வேதங்களில் அவர் வேள்விகளில் சாதிகள் பற்பல தோன்றின. பொய் மதம் தன்னை தூக்கி திரிந்ததம்மா. சாதியத்திற்கு எதிராக தோன்றிய தமிழ் ஒளியே உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன், உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன். உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன், உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன். புழுவை போல் கிடந்ததும் பிச்சை வாங்கும், புழுவை போல் கிடந்ததும் பிச்சை வாங்கும். பன்மை நிலை அடைந்ததும் இனிமேல் இல்லை, பன்மை நிலை அடைந்ததும் இனிமேல் இல்லை. உழைக்கும் உழைப்பவனுக்கும் வெளிச்ச ஒளி தந்த தமிழ் ஒளியே கோழிக்கும் முன்னெழுந்து கொத்தொழிமை போல் உழைத்து, கோழிக்கும் முன்னெழுந்து கொத்தொழிமை போல் உழைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மலை இறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலங்காலமாய் கொள்ளையிட்ட பொய்யர் குலம் நடுங்க பொங்க வந்த மேதனமே நீ வாழ்க என தொழிலாளர் வர்க்கத்திற்கு வசந்த ஒளியாய் வீசிய தமிழ் ஒளியே, உழைக்கும் வர்க்கத்திற்கும் தீவ ஒளியாய் தோன்றிய தமிழ் ஒளியே, சாதியவாதிகளுக்கு சாட்டையடி தந்து கவித்தீயில் கருக செய்திட்ட தமிழ் ஒளியே, மதவாதிகளை பண்டியடை செய்து வேள்வி தீயில் வேகச் செய்த தமிழ் ஒளியே, பொது உடைமைக்கு அர்த்தம் தந்து பொது உடைமை ஒளியே, நீ வீட்டிற்கு பட்டு ராசாவாம் பொது உடைமைக்கு பட்டாசாகவும் ஒளி கொடுத்த தமிழ் ஒளியே. புதுவை பூத்த பூக்களிலே புதுமை மலர்கள் பல உண்டு, எதுவும் ஈடில் குறைந்ததல்ல, எல்லா மலரும் நறுமலரே. புதுமை கவிஞர் வெகு சிலரே புகழை ஏந்தி வாழுகிறார். மதுவில் தோய்த்து எழுதியதினால் மக்கள் மனதை நிலை பெற்றே. தமிழில் ஒளியாய் திகழ்ந்தவராம் தருக்கு இல்லா பெருங்கவிஞர். அமிர்த கவியாம் அவர் படைப்பு அள்ளிப் பருக வேண்டாமோ. நிமிரச் செய்தார் தன்பாட்டால் நிமிர்ந்தார் எளியோர் அவராலே. எழுத்து வேந்தன் ஜெயகாந்தன் எழுந்து நிற்பான் உன் பெயர்க்கு. பழுத்த குருவாய் அவனுக்கு பாடம் சொன்னாய் இலக்கியத்தில். உழுதாய் விதைத்தாய் இலக்கியத்தை, உயர்வே கொடுத்தாய் உடன் வாழ்ந்தாய். விழுதாய் இருந்தாய் பலருக்கு, விளக்காய் ஒளிர்ந்தாய் தமிழுக்கு. துறந்தாய் மறக்கும் எண்ணத்தை, துணிந்தாய் எளியோர் எழுச்சிக்கு. இரக்கா கவிதை வடித்தவனே, இரவை பகலாய் கழித்தவனே, மறந்தாய் பெற்றோர் இருப்பதையே, மறக்கவில்லை பொதுநலத்தை. சிறந்தாய் எழுத்து உலகினிலே, சிந்த மகிழை வாழ்த்துகிறோம். எத்தனை நாள் தவித்திருந்தாய், எதற்காக தவித்திருந்தாய்? சொத்துதனை விரும்பி வந்தாய், உறவுகளை தேடி வந்தாய். சொத்துக்கு மறுத்தார்கள், உறவாக அணைத்தார்கள். பித்தனை போல் உறவுகளை மறந்துவிட்டு பிரிந்தாயே. இன்று உனக்கு அகவை 100,
அகமகிழ்வாய் இணைந்துள்ளோம். இன்றுனக்கு உறவாக 1 கோடி பேருள்ளோம். இன்றுனக்கு பாமாலை பலசாற்றி வணங்க வந்தோம். என்றும் உம்மை வாழ்த்திடுங்கள். அமரகவி தமிழொலியே. புண்ணிய பூமியாம், அரவிந்தரின் ஆன்மீக கலைக்கூடமாம், பாரதியாரின் அடைக்கல இல்லமாம் புதுவை. இங்கே பூத்த கவிமலர்களோ ஏராளம். பாவேந்தரை பெற்றெடுத்தது இம்மண். இம்மண்ணே வாணிதாசனை கவிப்பாட வைத்தது. கவிப்பாடும் தேவிதாசனை கண்டெடுத்தது. கண்டெடுக்க முடியாத ஆழிமுத்தாம் விஜயரங்கனை தமிழ் ஒளியாய் கவிப்புனைய வைத்தது. கவிஞன் அடிப்படையில் ஒரு கலைஞன். அவன் உள்ளம் கற்பனை ஊற்றெடுக்கும் பரந்த உள்ளம். அங்கே ஓமைகள் ஒளி வீசும், அணிநலன்கள் அலைப்புரளும், கலை ஓவியமாய் கவிதை உருக்கொள்ளும். இங்கே தமிழொழியும் பாடினான் திராவிட சிந்தனைகளை. கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரன் சிவப்பு சட்டைக்கு உரியவனாய் மாறினான். நம் கண் எதிரே நம் உடன் பிறந்தவன் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து போகிறான். அவன் குடும்பம் வறுமை படுகுழியில் வீழ்ந்து கதறுகிறது. இதை கண்டு மனம் இறங்காமல் மறுத்து போன நெஞ்சுடன் உலாவும் மானிட பிண்டங்களின் உடலில் சுரீர் சுரீர் என்று தைக்கும்படி எழுதுவதான் உண்மை எழுத்தாளனின் கடமை. அதுவும் என் கடமை என்றாயே. நீ செந்தமிழா ஏ செந்தமிழா, என்னுடைய சகோதரா, நீ யார் பக்கம்? கொள்ளையடிக்கும் கொடியவர் பக்கமா, துன்பமுற்றிடும் தொழிலாளர் பக்கமா என்ற கேள்விக்கு தொழிலாளர் முன் நின்றாயே. உழவனின் பொங்கல் கனவு, நெசவாளியின் விரும்பாத தீபாவளி, துயரச் சுமை தூக்கும் துறைமுக தொழிலாளி, கடலை பார்த்து கண்ணீர் சிந்தும் மீனவர், மீளா துயரில் ஆழ்ந்திருக்கும் சலவை தொழிலாளி, எப்பொழுதும் ஏக்கப் பெருமீச்சு விடும் அரிஜன மக்கள், வீதியில் நின்று கையேந்தும் கழை கூத்தாடி என்று நீண்டு செல்லும் தொழிலாளரின் பக்கம் நின்றவனே நம் தமிழ் ஒளி. கல்லிலே கலைவண்ணம் கண்டவன் சிற்பி, இயற்கையை பாடும்போதும் ஏழையின் துயரை பார்த்தவன் நம் கவி. இரவை பாடும்போதும் ஏழை துயரை பாடுவான், மரத்தை பாடும்போதும் ஏழை மனதை பாடுவான். கருகி போன மரங்களை பார்க்கும் பொழுது ஏழையின் உள்ளங்களை கண்டான். இப்படி ஏழைக்காகவே வாழ்ந்தான். வாழ்நாள் முழுவதும் தொழிலாளருக்கே தோள் கொடுத்தாய். அகவை 50 எட்டும் முன்னே வானுலங்கை எட்டி பிடித்தாய். குறுங்காவியம் பாடிய பாவலனே, பாட வேண்டும் உனக்கு பெருங்காவியம். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி கவிஞர் பாராட்டி வரும் தரணி புகழ் விண்ணை தொட தன்மான கவிஞர் தமிழொலி கவிதை தன்னில் மண்ணில் புகழை அடையும். புவியில் படைத்த நல்ல புதுமையே, நவிலும் நற்சொற்களை தந்தவரே, நாவலர் சொற்களில் பதிக்க செய்தீரே, பாரதி பாவேந்தர் போல் கவியாக்கினீரே. உள்ளம் உருக கதையை தந்தீர், உயரிய பண்பினை உணரச் செய்தார். உலகில் நல்லவர் வேளவும் போலவும் வாழும் உண்மை அன்பும் பற்றை காட்டினார். புற உலகில் முன்னின்று மொழியை புது உலகம் உருவாக்க செய்தார். அறமும் அன்பும் இன்பம் கண்டு திறம்பட கவியால் தமிழ்மொழி ஆனார். தமிழ்மொழியை பற்றால் பகுத்தறிவு கண்டார். ஏற்றத்தாழ்வை பொது உடைமைக்கான முதலாளி தொழிலாளி சமத்துவம் பெற சாதி மதம் வேற்றுமை களைந்தார். கவிஞர் தமிழொலி கனிவான தமிழால் பகுத்தறிவை காட்டி பண்பாட்டை உயர்த்திட தேனாய் பேசிடும் கருத்தினை உதித்தார். நூலாய் அடைய வழியை வகுத்தார். தமிழ்மொழி கவிஞரை பாராட்டி வேலை தன்மான கவிதை எல்லார் மனதில் தழைக்க வளரும் தமிழ்மொழி கவிதை வெல்ல எவர்க்கும் வழியாய் நிற்கட்டும். நன்றி, வணக்கம். மக்கள் மனதில் என்றும் வாழும் சமுதாய நலப்பணி கண்ட தமிழொலி, தமிழம் கண்டெடுத்த தமிழொலி வாழ்க. பொதுவுடைமை கண்ட தமிழொலியே, முதலாளி தொழிலாளி வேற்றுமை கலைய தொழில் வளர சமத்துவம் கண்ட தமிழொலியே, பிறப்பால் தமிழ் பெருமை ஆதிக்கம் அதிகாரம் அடக்க வேண்டும். அனைத்தும் தொழிலாளர் உயர வேண்டும், அன்பும் பாசமும் உயர வேண்டும், பாடும் தொழிலாளர் வாழ வேண்டும். முதல் அமர்வு நிறைவுக்கு வருகிறது. நான் கவிஞர் தமிழொலியில் குழந்தைக்கு பாடிய ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். ஒரு கரு குருவி எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார், ஓவோ எருமை உணவிட நானே உயரம் என்றது பார், திரும்பும் முன் அதனை சிறுபயல் ஒருவன் தாவி பிடித்தான் பார், சிக்கிய குருவி படபடவென்றே சிறகை அடித்தது பார். அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை, அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை. குழந்தைக்கு நீதி இதுவரைக்கும் சொன்னால் போதும். இதுவரைக்கும் குழந்தைக்கு ஒரு நீதி இருக்குது. அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை, அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை, ஒரு நீதி இருக்கிறது. ஆனால் அடுத்தது சொல்கிறான், எவரவரேனும் இதை உணர்வாரில் என்றைக்கும் நட்டம் இல்லை, ஏழையின் முதுகில் ஏறி உட்கார எவருக்கும் சட்டம் இல்லைன்னா. ஏழையின் முதுகில் ஏறி உட்கார யாருக்கும் சட்டம் இல்லைன்னா இன்றைக்கி நிலைமை என்ன? நீரவ் மோடி, ஜோக்ஷி, அதானி, அம்பானி, மல்லையா, ஏழை இந்தியனே உனக்கு என்றைக்கும் தொல்லையா.
எழுத்தாளர்களே, படைப்பாளர்களே, இனியாவது இது எடுத்து சொல்லையா என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு பெண்ணை பார்த்தான் அவன். ஏழை வீட்டு பெண். அது இன்றைக்கு வந்துட்டு பணக்கார பெண்கள் அந்த அணிகலன் போட்டுக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த பவுனு தங்கம் நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஏழை பொண்ணு பார்க்குற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை, காதில் தொங்குது, மூக்கில் தொங்குது, கழுத்தில் தொங்குது, கை வளையல், ஏக்கமாக அந்த பொண்ணு பார்க்குறா. கவிஞர் தமிழ்மொழி பார்த்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டான், பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, இச்சை மைனா குருவிக்கும் ஏதும் கழுத்தில் நகை இல்லை, கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கேன் பாப்பா நகையெல்லாம் என்றான். ஆக நான் கவிஞர் தமிழ்மொழியை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். இன்று காலையில் கூட நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எனது உரையை முடித்துவிட்டு இப்பொழுது நேரடியாக வந்திருக்கிறேன். ஆக காலம் நேரம் கருதி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு குழந்தை பாடலை சொன்னேன். எதற்காக என்று சொன்னால், ஏழை எளியவர்கள் பக்கம் என்றும் நின்றவன். சகோதரா, ஏ செந்தமிழா, நீ எவர் பக்கம் என்று கேள்வியை எழுப்பி, நீ கொள்ளையடிக்கு ஒரு பக்கமா இல்லை எளியோர் பக்கமா என்று கேட்டான். எதை இந்த பக்கம் என்று இதுவரைக்கும் நாம் முடிவு செய்யாமல் இலவசம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் இருக்கிறோம். ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் கவிஞர் தமிழ்மொழியின் பாடல்களை படித்தால் போதாது, சிலவற்றையாவது பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.